நீங்கள் பகவத் கைங்கரியம் பண்ணுறல அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பணம் இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம்னு கிடையாது. அது நம்ம சித்திரம் வரைவாலாம் கையிலேயே தங்கமாக கொட்டுற மாதிரியே தான் வரைவா. லக்ஷ்மி தேவி நம்ம எப்போ ஒத்துப்போம்னா அந்த செந்தாமரை மலர்லாம் ஒத்துக்க மாட்டோம், இந்த கஜம் இருக்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். கையிலேருந்து பணம் கொட்டுறதா லக்ஷ்மி தேவி. கையிலேருந்து ஆசீர்வாதம் நிறைச்சி பண்ணுவா. பகவத் கைங்கரியம் பிராப்தி ஆகிறதா நிச்சயமாகவே லக்ஷ்மி கட்டாட்சம். இன்றைக்கி சுவாமிக்கு ஏதாவது ஒரு புஷ்பம் கொடுத்தாளா லக்ஷ்மி கட்டாட்சம். ஏதானும் கோவிலில் ஏதானும் ஒரு கைங்கரியம் பண்ணாளா லக்ஷ்மி கட்டாட்சம். ராம்லல்லா கோவிலுக்கு ஒரு 10 ரூபாவோ 1000 ரூபாய் ஏதோ முடிஞ்சது கொடுத்தாளா லக்ஷ்மி கட்டாட்சம். வேத பாடசாலைக்கு பணம் கொடுத்தாளா லக்ஷ்மி கட்டாட்சம். அக்ஷய திருதியை தங்கம் வாங்கினா லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லை. யாராவது வாங்கியிருந்தாலும் கோவிலுக்கு கொடுத்துருங்கோ. அக்ஷய திருதியைக்கு தானம் கொடுக்கணுன்னு தான் சாஸ்திரம். தங்கம் வாங்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. இதெல்லாம் பின்னாடி எனக்கு தெரியும், சின்ன வயசில் நான் பார்த்தது